அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களை நாள்தோறும் செய்தி பார்க்குறீங்களா? இறைவார்த்தை வாசிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? நமக்கு ஒவ்வொரு நாள் அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறீங்களா? அப்போ நீங்கள் பேர் பெற்றவர்கள் தான். என்னென்ன நீங்கள் தான் நான் அனைத்தையும் செய்கிறீர்களே. செய்யாமல் இருந்து செய்கிறேன் என்று சொன்னால் இறைவன் உங்களிடம் கணக்கு கேட்பார் இல்லையா? மறந்து விடாதீர்கள். பொய் வேண்டாம். ஏனென்றால் நாம் இறைவன் அழைத்த இறை மக்கள். நாம் இறைமக்களாக இருக்கும்போது நம் நாவில் பொய் வர வேண்டாமே. எது நடந்தாலும் ஏற்றுக்கொண்டு உம்முடைய சித்தம் ஆண்டவர் என்று சொல்லி பாருங்கள், நிறைவாக இருக்கும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசையா எழுதிய நூல் அதிகாரம் 6 இறை வார்த்தை 1-3 முடிய. உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கல் ஆடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் சராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தனர். இறைவாக்கினர் எசையா காட்சி காணுகிறார் இல்லையா? அந்த காட்சியில் ஆண்டவர் உயர்ந்ததோர் அரியணையில் அமர்ந்திருப்பதை போல் அவர் காண்கின்றார். அப்போ அங்கே உள்ள தூதர்கள், செராபீன்களும் தூதர்களும் சேர்ந்து அவர்கள் என்னென்ன செய்கிறார் என்பதை அந்த இறைவாக்கினருக்கு காட்சியாக காமிக்கப்படுகிறது. இப்போ உங்களை இறைமக்களாக அழைத்த இறைவன் உங்களையும் இறைவாக்கு உரைக்கும்படி அழைத்தார் என்றால் வேண்டாம் என்று சொல்வீர்களா? சொல்ல மாட்டீங்கள? அப்போ நீங்களும் இறைவாக்கினர்களாக நினைத்து கொண்டு ஆண்டவர் என்னை இறைவாக்கினராக அழைத்திருக்கிறார், அதற்கு உகந்தது போல் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அவரிடம் கேட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை அவர் உங்களுக்கு சுட்டி காட்டுவார் இல்லையா? ஏனென்றால் படைகளின் ஆண்டவர் தூயவர், தூயவர், தூயவர். இந்த மண்ணுலகத்தை முழுவதுமே அவர்தான் படைத்தார். அவருக்கு படைக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும். அவரால் மட்டும்தான் எல்லாமே உண்டாக்கப்பட்டது. அப்படி நாம் நினைத்தால் நிறைவாக இருக்கும். பல மாடி கட்டடங்கள் கட்டி வீட்டில் குடியிருப்பவர்களுக்கும் அதே நிலைதான். சாதாரண குடிசையில் இருப்பவர்களுக்கும் அதே நிலைதான். பிளாட்பாரத்தில் படுத்திருப்பவர்களுக்கும் அதே நிலைதான். நாம் எந்த நிலையை சார்ந்தவர்கள்? ஏனென்றால் இவ்வுலகம் வெறுமை, அவர் மட்டும்தான் உண்மை. அந்த உண்மைக்கு ஏற்ப நாம் வாழ்கிறோமா? அந்த உண்மைக்கு புறம்பாக நாம் வாழ்கிறோமா? தூயவர், தூயவர் என்று அந்த செராபீன்கள் சொல்வதை போல் நாமளும் தூயவர், தூயவர் என்று சொல்கிறோமா? அதற்கேற்ற தகுதிகள் நமக்கு இருக்கிறதா? நாம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறோமா? எல்லாமே உண்மையாக பேசுகிறோமா? நமக்கு தெரியும், மற்றொன்று இறைவனுக்கும் தெரியும். நாம் எதை பேசுகிறோம், எதை சொல்லுகிறோம், எதை செய்கிறோம் என்பதை எல்லாம் அறிந்தவர் அவர் இல்லையா? அப்போ எல்லாம் அறிந்தவர் நமக்கு எல்லாற்றையுமே நினைவூட்டுகிறார். எதை செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டாம், எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்று அவர் நமக்கு நினைவூட்டுகிறார். அதன்படி நாம் இருக்கிறோமா? அப்படி இருந்தோம் என்றால், இறைவன் கொடுத்த உணர்த்துதலின்படியும் அவர் வழிநடத்த நடந்து இருந்தோம் என்றால் நாம் அனைவருமே பேர் பெற்றோர்கள். நாம் பேர் பெற்றோர்களா இல்லையா என்பது நாம் இருப்பதை பொறுத்து தான் இருக்கிறது. அந்த வரத்தை வேண்டி கேட்போமா? வாழும் வள்ளலே இறைவா, ஆமாண்டவரே, எங்களை பேறு பெற்றவர்களாக நடத்தி வைப்பது நீர்தான் ஆண்டவரே. எங்களுக்குள் நல்ல உள்ளத்தை தந்து நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று எங்களை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நீர் எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாத்து எங்களை பலப்படுத்துகிற அந்த வல்லமைக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்தி அதன்படி நாங்கள் நடக்கும்போது நாங்கள் எப்பொழுதுமே பேர் பெற்றோர்கள். ஏழை எளியதோர் பேர் பெற்றோர் என்று சொன்னது போல் நாங்கள் ஏழையர்கள், நாங்கள் எளியவர்கள், நாங்கள் துயரற்றோர்கள். மகிழ்ச்சியற்றி இருக்கும் எங்களையும் நீர் மகிழ்ச்சியாக மாற்றுகிறீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். ஏனென்றால் நாங்கள் எப்பொழுதும் உம்மை சார்ந்து இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நிறைவில் நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே. அதனால் நீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
ஆமென்.